ஹலோ கிட்டி, கிட்டியோட நண்பர்களே, இன்னைக்கு நான் அவரது நண்பர்களால் ஈர்க்கப்பட்ட 2 எளிய DIY திட்டங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க எழுத்து மேஜையை பளபளப்பாக்க நல்லா நாங்க அலங்கரிப்போம். நமக்கு என்ன தேவை என்று பார்ப்போம். ஒரு பழைய ஃப்ரேம், லிக்விட் பசை, கிளிட்டர், வண்ண ஈவா நுரைத்தாள்கள், பெயிண்ட் பிரஷ், அச்சிடக்கூடிய முறை, வாஸ், அக்ரிலிக் பெயிண்ட், பாதுகாப்பு கத்தரிக்கோல். உங்க எழுதுற மேஜையில ஒரு அழகான ஃப்ரேமை உருவாக்குவதில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது போல ஒரு பழைய ஃப்ரேமை எடுத்துக்கங்க. ரொம்ப கவனமா முன்னாடி பின்னாடி இருக்கிற கண்ணாடியை எடுத்துக்கங்க. இதுல ஒரு பெரியவரோட உதவியை நாட மறந்துடாதீங்க. ஒரு பெயிண்ட் பிரஷ் பயன்படுத்தி ஃப்ரேமின் மேற்பரப்ப லிக்விட் பசையால மூடவும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமுக்கு கீழே ஏதாவது வச்சு மூடணுங்கிறத மறந்துடாதீங்க. இப்ப வேடிக்கையான பகுதி வருது. இந்த அருமையான மினுமினுப்பு பொடியை எடுத்து லிக்விட் பசை மீது ஊத்தணும். அதிகப்படியான மினுமினுப்பை அகற்ற ஃப்ரேமை ஆட்டுங்க. அதை தூக்கி எறிய வேண்டாம், ஏன்னா அது வேறொரு எதிர்கால DIY திட்டத்துல உபயோகமா இருக்கும். கொஞ்ச நேரம் காய விடுங்க. ஆனா இதற்கிடையில எங்க நண்பர் ஹலோ கிட்டி போட்டிருக்கிறத போல ஒரு அழகான சிவப்பு வில்ல நீங்க உருவாக்கலாம். இதை செய்ய இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் நீங்க பார்க்கிற வடிவத்தை அச்சிட்டு அனைத்து கூறுகளையும் வெட்ட பாதுகாப்பு கத்திரிக்கோலை பயன்படுத்தவும். சிவப்பு ஈவா ஃபார்மிட் வெளிப்புறங்களை வரைய பென்சிலை பயன்படுத்தலாம். பின் எல்லாவற்றையும் வெட்ட வேண்டும். வில்லின் வெளிப்புற விளிம்பையும் கருப்பு ஈவா ஃபார்மில் வெட்டுங்கள். வில்லை உருவாக்க எல்லா கூறுகளையும் ஒட்டவும். ஃப்ரேம் உலர்ந்ததும் லிக்விட் பசையை பயன்படுத்தி வில்லை வலது பக்கம் மூலையில் ஒரு நண்பர் ஹலோ கிட்டி அதை அணிந்திருக்கிற இடத்துல பொருத்தவும். இப்போது நீங்கள் கண்ணாடியை மீண்டும் சொருக வேண்டும். உங்க நண்பரோட ஒரு அழகான புகைப்படத்தை பொருத்தி மற்றும் இறுதியாக ஃப்ரேமுக்கு பின்னாடி பொருத்தணும். இந்த அற்புதமான ஃப்ரேம் உங்க எழுத்து மேஜையில வைக்க இப்போது தயாராக உள்ளது. நமது நண்பர் மை மெலடியால் ஈர்க்கப்பட்ட ஒரு அழகான வாஸை உருவாக்க பழைய வாஸின் முழு வெளிப்புற மேற்பரப்பையும் இப்படி வண்ணமயமாக மாத்த அக்ரிலிக் பெயிண்டை பயன்படுத்தவும். ஒரு ஓவல் வரைய பென்சிலை உபயோகித்து அச்சிடப்பட்டு வைத்திருக்கிற பேட்டர்ன்ல கட் செய்து வைத்திருக்கிற மை மெலடி முகத்தை உருவாக்க வேண்டும். ஓவலுக்கு உள்புறத்தில் வெள்ளை அக்ரிலிக் பெயிண்டால் பெயிண்ட் செய்யவும். மூக்கை மஞ்சள் நிற அக்ரிலிக் பெயிண்டால் பெயிண்ட் செய்யவும். கருப்பு மார்க்கரால் கண் மற்றும் வாயை சேர்க்கவும். இது போன்று முடிவாக மஞ்சள் நிற ஈவா ஃபார்மில் நீங்கள் முன்பு அச்சிட்டு வைத்திருக்கின்ற அவுட்லைன்களை வரையவும். வில்லை வெட்ட ஒரு பாதுகாப்பான கத்திரிக்கோலை பயன்படுத்தவும். வில்லின் நடுவில் ஒரு சிறிய சுற்றளவை ஒட்டவும். அவ்வளவுதான். பேட்டர்னின் உதவியுடன் மை மெலடியின் காதுகளின் அவுட்லைன்களை வரைந்து பின் ஒரு ஜோடி கத்திரிக்கோலால் அதை வெட்ட வேண்டும். இப்ப பசையோட உதவியால காதுகள் மற்றும் வில்லை வாஸ் மேல ஒட்ட வேண்டும். அவ்வளவுதான். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இல்லையா? ஹலோ கிட்டி நண்பராகி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.